டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இந்த வேல்யூஸ் பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கறது அப்படின்ற அதே வரிசையில் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அடோலசன்ஸ் தாண்டி அடல்ட்ஹுட்டில் கூட எப்படி அந்த வேல்யூஸை நம்ம இம்பைப் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்முள்ள அதை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு அடிப்படையில் அந்த பாசிவ் அக்ரெஷன் இருக்கும், இயலாமையை காட்டுறதுக்கு வெளியே முடியல அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இடைஞ்சல் வரும்னா they will show their passive aggression. அதாவது மறைமுகமாக தனக்கு அது பிடிக்கலன்றத எப்படியான காட்டுவாங்க, தவறாக சொல்லி தருவாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பாசிவ் அக்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக அதுக்கு தேவையானது காக்னிட்டிவ் எபிலிட்டிஸு சுத்தமான அளவில், தட் இஸ் பியூர் காக்னிஷன் ஆட் டு பி அட்ஹர்ட். என்ன புரிதல் இருக்கணும், கண்ணு வழியாக ஒரு விஷயத்தை பார்க்குறோம், கலர்ஃபுல்லாக பார்க்குறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், அதில் சரியானதும் இருக்குது, சரியிலேருந்து மாறுபட்டதும் இருக்குது, தவறும் இருக்குது, தவறில் குறைபாடு உள்ள தவறும் இருக்குது, அப்படிலாம் நம்ம பார்க்குறோன்னு வைங்க. அப்போது அந்த கண்ணால் பார்க்குற விஷயத்த நம்ம மனஸ்பூர்த்தியாக அதை புரிஞ்சுக்கணும், சரியாக புரிஞ்சுக்கணும். யூ கேனாட் இன்டர்பிரட் இட் ஆன் யுவர் ஓன். அது என்ன காட்டுறதோ அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பாடம், ஒரு படிப்பினை என்னவோ தெரிஞ்சுக்கணும். அதே போல் காதால் ஒரு விஷயம் கேட்குறோம், நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் இட் பிரிங்ஸ் யூ சர்டன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஆடிபிளாக இருக்கிறது எல்லாமே கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம். சில சமயத்தில் காதால் கேட்குற செய்தியே கண்ணாலையும் பார்த்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஒரு சவுண்டு மாத்திரம் இல்லை, இட் கம்ஸ் வந்து ஆடியோ வீடியோ ரெண்டுமே வருது அப்படின்னு. அப்போ அதுபோல் காதால் கேட்குற விஷயத்தையும் செய்திகளையும் சிறப்பான அளவில் புரிஞ்சுக்கணும். அதாவது சரியான காம்ப்ரஹென்ஷன் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்மளோட வளர்த்துண்டா புரிதலுக்கு குறைபாடு இல்லை. புரிதல் சரியான புரிதலாக இருந்தால், புரிதல் எதுவோ சரியான புரிதலை சரியான அளவில் புரிஞ்சுட்டா நம்மளுக்கு இந்த வேல்யூஸில் குறைபாடு இருக்குதுன்னு வராது. எல்லா செய்திகளையுமே சிறப்பாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு அத்தியாவசியமான விஷயம். ஸோ காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், அதாவது ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கே, என்னெல்லாம் பண்ணும், சரியான புரிதல், ஆட்டிடியூடு, நம்மளோட பர்செப்ஷன், எபிலிட்டி டு லேர்ன், தட் இஸ் பிளானிங், காக்னிஷன்றது மூன்றுமே, பர்செப்ஷன், ஆட்டிடியூடு, அவர் அப்ரோச் டு லேர்னிங், அது என்ன பண்ணோம், எந்த விஷயத்தையும் சரியாக தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும். அப்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக புரியலேன்னு சொன்னால் அந்த பாசிவ் அக்ரெஷன்ற நெகட்டிவ் பிஹேவியரெல்லாம் வளர்த்துக்காமல் ஹவு டு லேர்ன் இட் ப்ராப்பர். இப்போ ஒரு சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், ஒரு வகுப்பறையில் நல்லபடியாக ஒரு பொண்ணு படிக்கிறது, இல்லைன்னா ஒரு பையன் நல்லபடியாக படிக்கிறான்னா அவனோட நோட்டை மாற்றி வைக்கிறது, அவனோட புஸ்தகத்தை கொஞ்சம் நேரம் மறைச்சி வைக்கிறது, அவனோட சாப்பாட்டு டிஃபன் பாக்ஸை கொஞ்சம் நேரம் காணாமல் போக வைக்கிறது, இல்லைன்னா அவன் மத்தியானமாக பஷ்னியை கிடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவனோட லஞ்ச் பாக்ஸை அவனுக்கு தெரியாமல் அதில் இருக்கிறத சாப்பிட்டு முடிக்கிறது. மிஸ்கிட்ட போய் சொன்னால் என்ன பண்ணுவாங்க, மிஸ்ஸு கோவிப்பாங்க, திட்டுவாங்க. அப்போ இவனுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? யூ ஷுட் பி விதவுட் ஃபுட் ஃபார் 2 hours. இல்லாட்டி போனால் அவன் கையில் பேக்கெட் பண்ணியிருந்தான், அதை எடுத்துன்னு போய் அவன் கேன்டீனில் எதானே வாங்கி சாப்பிடணும். சில ஸ்கூல்லெல்லாம் கேன்டீனே இருக்காது, கேன்டீனில் இருந்தாலும் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்காது. அப்படின்னா அப்போ இல் ஹாவ் டு கோ விதவுட் ஃபுட். அப்படி ஒருத்தரோட பட்னியாக இருக்கிறதுக்கு, சாப்பாடாமல் வயிறு பசியாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கிறோம்ன்ற அந்த மாதிரி மனசை வளர்த்துக்காமல் நல்லா பசியாக கிடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை. ஸோ அதனால் இந்த பாசிவ் அக்ரெஷன்லாம் ஏன் வருது பிள்ளைங்களுக்கு அப்படின்னா இந்த பதிவில் நம்ம அதை பற்றி விரிவாக பார்த்துடலாம். ஏன் வருதுன்னு கேட்டால், முதல்ல சரியான புரிதல் இல்லை. எங்கே இயலாமை இருக்கோ அந்த இயலாமைக்கு தான் காரணம்னு புரிஞ்சிக்கல. தான் காரணம்னா எப்படி இருக்கும், ஹவு டு ஓவர் கம் இட், ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட். எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ண வேண்டாம், அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். வீ கேன் எஸ்கேப் அவர் செல்ஃப் ஃப்ரம் தட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் விதவுட் ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல், ரொம்ப ஹர்ட் பண்ணிக்காமல், எஸ்கேப்பிங் அன்ஹர்ட் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி அடிபட்டுக்காமல், மனசில் எந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வளர்த்தாமல், ஹெல்த்தை வளர்த்துக்காமல் நம்ம வெளியில் வந்துட முடியும். எப்படின்னா, யூ ஷுட் லேர்ன் டு கம் அவுட் ஆஃப் இட். வை வி ஆர் ஹேவிங் திஸ் அந்த மாதிரி அக்ரெஷன் இருக்குது. அப்புறம் அந்த பையன்கிட்ட போய் சாரி சொல்கிறோம், நான் அந்தண்ட எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னால் அவனோட மனசில் நம்மளை பற்றின என்ன இமேஜ் கிடைக்கும்? இவனோட நம்ம இனிமேல் பழகக்கூடாது, பழகிறத கணிசமாக நிறுத்திட்டோம். உங்களுக்கு என்ன உண்டோ அது கண்டிப்பாக உண்டு, அதை எடுத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ நீ நல்லபடியாக உழைக்கலை, வீட்டில் உட்காந்து கேட்ஜெட் பார்த்துட்டு ஹோம்ஒர்க் செய்யாமல் வந்தால் வகுப்பறையில் யூ ஷுட் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ். எல்லா விஷயத்துக்கும், எந்த நிகழ்வாக இருந்தாலும், எந்த செய்யாக இருந்தாலும் அது ஒரு ஆக்ஷன்னா கூடவே ஒரு ரியாக்ஷன் இருக்கும். வெரி ரேர்லி ஆக்ஷன் இருந்தால் ஒரு ப்ரோ ஆக்ஷன் தான் இருக்கும். மற்ற எல்லா நேரத்துலையும் ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும். அப்போ ரியாக்ஷன்றது பாசிட்டிவாக இருக்கணும்ன்ற என்னவான ஒரு ரூல் உண்டா? நோ சான்ஸ், இருக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லை. அதனால் என்ன ஆகும், சிலப்போ ரியாக்ஷன் இருந்தால் அது நெகட்டிவாக கூட இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அப்போது நமக்கு என்ன தெரியுமோ
அது ஹவு டு என்ஹான்ஸ் அவர் செல்ஃப். இப்போ நம்மளுக்கு தெரியல ஏன்டாப்பா நீ அந்த பையனை நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர அந்த பையனோ பொண்ணோ அதை கூப்பிட்டு நீ மட்டும் எப்படி எல்லா ஹோம்ஒர்க்கையும் எல்லா நாளையும் முடிச்சுன்னு வர, ஹவு கம் இட் இஸ் பாசிபிள், வாட் ஆர் ஆல் த ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூ ஆர் யூஸிங் அப்படின்னா, நிஜமாக அவன் ட்ரிக்கு பண்ணி எழுதின்னு வரானா, நல்லபடியாக டெக்னிக் இருக்கா, இல்லை எந்த நேரத்தையும் வீணாக்காத பண்ணுறானா, அவன் உண்மையை சொல்லுவான் இல்லையா. நம்ம பழக்கத்தில் கேட்குற முறையிலேருந்து யூ கேன் ஹாவ் சம் ஆன்சர் அப்படின்னா, அந்த ஆன்சரை அது நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். நம்மளும் அதுபோல் செய்து முயற்சி பண்ணினா வகுப்பறையில் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரிக் பேட்ஸை நம்ம வாங்க வேண்டாம். எப்போவுமே ஃப்ளவர் பேட்ஸே நம்மளுக்கு கிடைக்கும். பொக்கே ஃப்ளவர் வச்ச பொக்கேவே நம்மளுக்கு கிடைக்கும். பிரிக் பேட்ஸ் போகணுன்ற அவசியமே இல்லை, கொடுக்கவே அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். எல்லா பிள்ளைங்களுக்குமே பொக்கேவே கிடைக்கும். அப்படின்னா என்ன, எல்லோரும் ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். 4 கணக்கு கொடுத்தா 4ம் போடணும் நியாயப்பிரகாரம். அப்படி இல்லை 3ஓ 2 போட்டுட்டு மேடம் இந்த கணக்கு எனக்கு புரியல அப்படின்னு டீச்சரை கேட்க முடியும். எது புரியல, எல்லாம் நிறைய பேருக்கு 4வது சம் புரியல, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அந்த டீச்சர் நோட்டை எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணுறதை நிறுத்திட்டு போர்டில் அந்த 4th சம்மை போட்டுவாங்க. யாரெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க, சிலவங்க போடுவேன், ஏன்னா நீ கூட தப்பாக போட்டிருக்க போல இரு உனக்கும் நான் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு மிஸ்ஸு சொல்லி அந்த 4th சம் ஷி வில் டூ இட் அகெயின். நம்ம டீச்சர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் செய்து வகுப்பறையில் அந்த கரும்பாலைகளை எழுதி போட்டு காமிப்பாங்க. தென் வி வில் கிளியர் அவர் டவுட்ஸ். இது சாத்தியமே. எல்லா கணக்கு ஆசிரியரும் அப்படித்தான் பண்ணுவாங்க. உண்மையாக பிள்ளைங்களுக்கு எதுக்கு ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க, பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான். நாம் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், நல்லபடியாக படிக்கிறதுக்கு தான். நம்மளுக்கு சில விஷயத்தில் தெரியாமல் இருக்குது, அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த வகுப்புக்கு என்ன விஷயங்கள்லாம் என்ன பாடங்கள்லாம் படிக்க வேணுமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடம் போகிறோம். ஸ்கூல் போகிறதே அதுக்கு ரீசன் தான். ஒரு 2ஆம் வகுப்பு மாணவின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரியாதோ, அந்த 2ஆம் வகுப்பு மாணவிக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதுக்காக தான் அவங்க ஸ்கூலுக்கு வராங்க. அங்கேயும் போய் சும்மா உட்காந்துட்டு லாஸ்ட் பெஞ்சில் வேடிக்கை பார்த்துட்டு வரத்துக்கு வரல. வி கம் டு த கிளாஸ் ரூம் ஒன்லி டு லேர்ன். ஒரு டீச்சர் கம் டு த கிளாஸ் ரூம் ஒன்லி டு டீச். வேறு எதுவுமே இல்லை. இதில் எந்த விதமான கல்பிதத்துக்கு அங்கே இடமே இல்லை. அப்போ என்னாச்சு, உண்மையான முறையில் நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை பயன்படுத்தி நம்ம பாடங்களை தெரிஞ்சுக்கிட்டா அங்கே இயலாமைன்ற வார்த்தையே இல்லை. அந்த இயலாமை இல்லாட்டி போனால் நம்ம நம்மளோட குணாதிசயங்கள், எதிர்மறையான குணாதிசயங்களை வெளியில் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. வகுப்பறையில் ரொம்ப குவைட்டாக காமன் கம்போஸ்டு சைல்டாக நம்ம இருந்துட்டு வர முடியும். இந்த விஷயம் ஒரு கல்லூரி அளவில் வரைக்கும் அதை எடுத்துன்னு போக முடியும். ஏன்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர் நம்மளை பற்றி தவறாக காட்டிக்கணும், நம்ம பெரியவன் தான் காட்டிக்கணும்ன்ற ஒரு தவறான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் காட்டுறோமே, அதனால் வரக்கூடியது தான் என்னது, அந்த பாசிவ் அக்ரெஷன். அதனால் ஒரு பொழுதும் அந்த பாசிவ் அக்ரெஷனை வளர்த்துட்டா அது 40 வயசு வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு ஃபேமிலிக்குள்ளே அதுபோல் பாசிவ் அக்ரெஷன் காட்டுறாங்கன்னு வைங்க, அவங்களோட பழகிற நேரமே குறைஞ்சிடும். அவங்களோட சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்மளோட எடுத்துக்க முடியாதபடி போயிடும். அப்படி இல்லை, எப்போவுமே என்ன நேர்மறையான கருத்துக்கள், எனக்கு அம்மா இது வரல கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நம்ம அம்மாக்கிட்டே நம்ம கேட்கலாமில்ல. ஒரு வீட்டில் வேறு யாரோ இருக்கிறாங்க, நம்மளுக்கு பெரியவங்க, ஒரு மாமா இருக்கிறாங்க, அத்தை இருக்கிறாங்கன்னா அத்தையை கூப்பிட்டு அப்பா எனக்கு இது தெரியல அத்தை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, ஹவு டு லேர்ன் இட் அப்படின்னு கேட்குறதுல என்ன இருக்குது, நம்மளுக்கு தெரியலன்னு தானே கேட்குறோம். அவங்க சொல்லுவாங்களாம் சிலப்போ, இது கூட தெரியாதா, இவ்வளோ வயசாகிட்டு தான் சொல்லுவாங்க தான். ஸோ வாட், எத்தனை வயசாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியல தான். ஸோ வி ஷுட் லேர்ன் இட். இட் இஸ் அ மஸ்ட் டு கண்டினியூ த ஷோ லைஃப் என்ற ஷோவை நடத்தி முடிக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல், இட் இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட். இட்ஸ் அ லைவ் ஈவெண்ட் அப்படின்றது. இந்த லைவ் ஈவெண்ட்டுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்பப்போ மாற்றிக்கிறதுக்கு பேர் லைவ் ஈவெண்ட் இல்லை. லைவ் ஈவெண்ட்னா தொடர்ந்து அந்த ஷோ போய்கிட்டே இருக்கணும். 365 நாளும் போகணும், 24 மணி நேரம் போகணும். அதில் சில நேரத்தில் சில மணி நேரம் தூங்குவோம், சில மணி நேரம் விளையாடுவோம், ஒரு அரை மணி 3/4 மணி இந்த கேட்ஜெட் பார்ப்போம், ஒரு 2 மணி நேரம் இந்த இடியட் பாக்ஸ் முன்னே உட்காருவோம், ஒரு 2 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துப்போம். அப்படின்னா இதெல்லாம் சாத்தியமே, இதெல்லாம் சாத்தியம்தான். ஆனால் இந்த ஷோ எப்படி இருக்கணும், தவறு இல்லாமல் 365 நாளும் போகணும். இப்போ தவறு இல்லாமல் போகணும்னு வரும்போது அதுக்கு நம்மளோட முயற்சி அதிக அளவில் இருக்கணும். அது மாணவனாக இருந்தாலும் முயற்சி இருக்கணும், மாணவியாக இருந்தாலும் முயற்சி இருக்கணும். ஒரு ஹோம் மேக்கர், ஒரு அம்மா அப்படியானாலும் அவங்களோட ஷோவை அவங்க கரெக்டாக 365 நாளும் செய்யணும். தகப்பனார் அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் அவரோட ஷோவை தொடர்ந்து 365 நாளும் செய்யணும். சிலப்போ ஒரு 10 நிமிஷம் கோவப்படுவாங்க. அப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே அவங்க டயர்டாக இருக்காங்களா தெரியாமல் நம்ம பாட்டுக்கு எதான புதுசாக ஒரு விஷயம் அம்மாவோ மகளோ மகனோ ஆரம்பித்தா அவர் சிலப்போ சத்தம் போடுவார் தான். இல்லை சும்மா இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா கூசப்படுறாங்கன்னா 24 மணி நேரமாக சத்தம் போடுவார் அவர், சொல்ல மாட்டார். பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப ஆசையாக தான் இருப்பார் அவர். அப்பானா அவங்க மகள்கிட்டையோ மகன்கிட்டையோ அபரிவிதமான விசுவாசம், அன்பு, பரிவு எல்லாம் காட்டுவாங்க தான்.
சில ஒரு 10 நிமிஷம் யூ வில் பி அவுட் ஆஃப் என்ன அப்பாவோட டயர்ட்னஸை தெரியாமல் நம்ம சொல்லிட்டோம்னா அப்போ உடனே என்ன செய்யலாம், நம்ம அப்பாட்ட போய் சாரி அப்பா ஐ டோன்ட் டூ இட் இயர் ஆஃப்டர், இது மாதிரி செய்ய மாட்டேன், எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம அப்பாட்ட சொல்லிடலாம். அதுவே அவங்கள ரொம்ப குளிர்வித்துடும். உடனே நம்மளை என்ன பண்ணுவாங்க, சேர்த்து கட்டிப்பாங்க, என்ன கண்ணு டவுட்டு கேட்டால் சொல்லு அப்படின்னு கேட்பாங்களா இருக்கும். ஸோ அதனால் இந்த லைஃப்ன்ற ரன் பண்ணுற ஷோ இருக்கே, இந்த நடத்தி கொடுக்குற முறைமை அது 365 நாளும் போகணும். ஒரு நாளில் சில மணி நேரம் இப்படி தான் தள்ளி போகும், கொஞ்சம் மாற்றி இருக்கும் தான். அதுவே எல்லாம் கிடையாதுல்ல, அதுவே எல்லாம் கிடையாது. அதனால் அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் வி டூ மெனி திங்ஸ். தட் அவுட் டு எஸ்டூ தட் இக்னரன்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணுமே தவிர ஐ வில் கண்டினியூ லைக் திஸ்ன்னு சொல்லுறது ஒன்றுமே இல்லை. அவுட் டு பி a ஹாப்பி பர்சன் அப்படின்னா ரொம்ப அது வரப்போகிற பகுதியில் தொடர்ந்து பார்க்கலாம். எப்படி எப்போவும் இனிமையானவனும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொன்னால் நம்மளோட அறியாமையிலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணணும். எப்படி வெளியில் வருது, அறியாமையிலேருந்து எப்படி வெளியில் வருது, எதெல்லாம் அறியாமை, அந்தந்த ரிஹர்சல் இல்லாமல் ஒரு ஷோவை நம்ம நடத்தணும்னு சொன்னால் அதில் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு பர்ஃபெக்ஷனுக்கு வேலை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவசியமாக அதை பற்றி இருந்தால் தான் பி a ஹாப்பி பர்சன் ஆல் த டைம் அப்படின்ற கணிசத்தில் தொடர்ந்து சில பகுதிகளை நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.